100 நாள் ஆட்சியை செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்க, ரீல் விட்டாங்க. இதுதான் 100 நாளுடைய சாதனை. வேற என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? இன்றைக்கு 1 கிலோ அரிசி 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது. குறுகிய காலத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலையும் குறுகிய காலத்துல இவ்வளவு விலைவாசி உயர்ந்து கிடையாது. குறிப்பா அரிசி 15 ரூபாய் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து. அதோட இந்த குறுகிய கால ஆட்சி பொறுப்பேற்று இந்த 100 நாள்ல பல போராட்டங்களை இந்த அரசு சந்திச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமே தொடக்கத்துல இப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்தது கிடையாது. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருவாய் மாவட்ட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்ட தலைவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு ரூபாய் இருக்கின்ற விவசாயிகள் வாங்கிய கடன், பயிர்க்கடன், கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யும் சொன்னார். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக வெற்றி கழக ஆட்சியுடைய முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பு, சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு ரூபாய் இருக்கின்றவர்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி. அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் சிறு விவசாயம் சரி, குறு விவசாயம் சரி, பெரு விவசாயம் சரி, எல்லா விவசாயிகளும் 35,000 தான் தள்ளுபடி சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் இந்த ஆண்டு வறட்சி நிலவி கொண்டிருக்கு. அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு குறைவு. அதனால விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியல. விவசாயம் இல்லாதனால அந்த விவசாயிகள் விவசாய சாகுபடி செய்ய முடியாம, விளைச்சல் பெற முடியாம, வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. வருமானம் இருந்தா தானே வாங்கி கூட்டுறவு வங்கியில் வாங்கி பயிர்க்கடன் செலுத்த முடியும். அதனாலதான் நாங்க சொன்னோம், கொடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்றதை நேற்றைய தினம் போராட்டம் நடத்தணும். மேகதாது பிரச்சனை, அதையும் நாங்க சட்டமன்றத்திலே எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சோம். இப்பொழுதும் மெத்தனம் இல்லாமல் இந்த அரசாங்கம் வேகமா துரிதமா மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வழிமுறைகளை சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுங்க. அதே போல டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகளை கூட்டுங்க. அந்த விவசாயிகளுடைய பிரதிகளுடைய ஆலோசனை, அனைத்து கட்சி தலைவருடைய ஆலோசனை கேட்டு சட்ட ஒழுங்கு நாடி இந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துங்க. அப்படி தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடி தண்ணீர் இல்லாம போயிடும். சேலத்துக்கு இல்லாத போயிடும். கட்சி ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆகுது. எந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. வாய்ப்பு கிடைத்த பிறகு மற்ற கட்சி தலைவர்கள் சொல்லுகின்றத கருத்துக்களை கேட்க வேணும். அது கருத்து கேட்க மாட்டாங்க. குறிப்பா சொல்ல வேணும்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சிகள்லாம் கூட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம்னு சொல்றாங்க. அந்த கருத்தை கூட அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஒண்ணுமே தெரியல. காவிரி நதிநீரை பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி வந்த பிறகு காவிரி நதிநீரை மீட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். என்ன சாதனை? ரீல் தான் விட்டதான் சாதனை. வேற எந்த சாதனை? இப்ப சட்டமன்றத்தில் வந்தா வேற மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஒரு சட்டமன்றத்துடைய விதிமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் அலங்கரித்த மன்றம். வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற மன்றம். ஆனா இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் பேர் அது மாதிரி இப்ப காட்சி அளிச்சுட்டு இருக்கு. திமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரமா அந்த தேநீர் பந்தல அனுமதி கலந்துட்டாங்க. ஓம்பர்ல வாங்கிய தேநீர், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, கவர்னர் தேநீர் விருந்து கொடுக்குறாரு, எல்லாரும் போய் கலந்து. எனக்கு மதுபானத்தை பத்தி தெரியாது. நான் மது அருந்துற பழக்கம் இல்லை. அதனால அது என்ன பிராண்டு என்னன்னு எனக்கு தெரியாது. அதிமுக ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, இது உடனடியாக திரும்ப பெற்றது கையூட்டு நடந்தது. அது எனக்கு ஏன்னா நேற்று உங்களுக்கு தெரியும், நேற்று தினம் நான் விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமா, காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமா நான் தஞ்சாவூர் சென்றுட்டு வந்தேன். நைட்டு சேர்ந்தேன். எனக்கு நீங்க அந்த மதுபானத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய ஐடி விங்கில் தகுந்த பதில் கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. அதை நான் பார்த்தேன்.
சரிங்களா? ஆனா தனியார் பள்ளி பேருந்து மாணவர்கள் கட்டணம் கல்லூரி உயர்ந்திருக்கு. மாணவர்கள் ஏற்கனவே அடிச்சு கொல்லப்படுறாங்க. வெளி மாவட்டங்களுக்கு சென்ற தனியார் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்போ நகர பேருந்து கட்டணமும் ரூ. 2 ரூ. 3 4 உயர்த்திருக்காங்க. இப்ப அமைச்சர் கூட இப்ப நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் கூட இப்ப தனியார் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. எனக்கு என்னுடைய கவனத்துக்கு இது வரைக்கும் வரல. அதை விசாரிச்சுட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது என்ன என்ன காரணம், என்ன ஏது உயர்த்தினாங்களா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு முழு விவரம் தெரியல. நான் விவரம் தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவர் கொலை, சென்னை சென்னையில பக்கத்துல ஆமா, ஒரு அது பள்ளி மாணவர் ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலேயே கொண்டு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் பண்ணாங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அரசு வருகின்ற திங்கட்கிழமை இதுக்கு முழு விவரம் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மிக ஒரு கொடுமையான செயல். இன்னைக்கு கல்லூரியில் படிக்க வைப்பதற்கு ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தான் கல்லூரியிலே படிக்க வைக்கிறாங்க. ஆனால் கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சண்டை சச்சரவுகளால் ஒரு மாணவனுடைய உயிர் இழப்பது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். அதனால இந்த அரசு முழு கவனம் செலுத்தி இந்த மாணவன் மரணத்திற்கு யாரெல்லாம் காரணம் அவர்கள் மீதுதான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சில பேருக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா பத்திரிகையிலே ஊடகத்திலே செய்தி வந்திருக்கு. போதைப் பொருள் கொடுத்து புகார் கொடுத்ததுனால அந்த மாணவன் கொண்டாங்கன்னு ஒரு தகவல். ஆனா அது கல்லூரி நிர்வாகம் ஒட்டுமொத்தமா மறைக்கிறதா ஒரு புகார் இருக்கு. ஆனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மற்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது அமைச்சர்கள் இது குறித்து முழு விளக்கத்தை வருகிற திங்கட்கிழமை எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் இல்லாமல் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருகின்ற செய்தி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்குது. என்ன காரணத்திற்காக அவனை பல பேர் சேர்ந்து பல மாணவர்கள் சேர்ந்து தாக்கி கொலை செய்யப்பட்டதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, இதையெல்லாம் விசாரிச்சு தான் உண்மை நிலை தெரியும். இருந்தாலும் அந்த மாணவன் இறப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பெற்ற தாய் தந்தைகள் எந்த அளவுக்கு மன வேதனைப்படுகின்றது என்பதை உணர வேண்டும். மற்ற மாணவர்கள் இந்த செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அது போதைப் பொருளினால் வந்ததா, அது மற்ற விவகாரத்தில் வந்ததா, அதையெல்லாம் காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நினைப்பு. முற்றிலுமா கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப கட்டுப்பாட்டு நானும் தொலைக்காட்சியிலையும் டிவிலையும் பேசி பேசி தொண்டையே காய்ச்சி போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன தொடர்ந்ததோ அதை விட அதிகமா போதைப்பொருள் விற்பனை அதிகமாயிட்டது. இந்த 5 நாளுக்கு முந்தி கூட 247 கிலோ பிடிபட்டதா பத்திரிகை செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி பார்த்தேன். அப்படின்னா பிடிக்கப்பட்டது 247 கிலோ, சுமார் 247 கிலோன்னா இன்னும் எவ்வளவு போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குது என்பது அதிலிருந்து நம்ம கணக்கிட்டுக்கலாம். அதனால அந்த போதைப் பொருள் விற்பனையை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் அது தனி கவனம் செலுத்துற மாதிரி இல்லை. இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு காரணமே இந்த கஞ்சா விற்பனை, அதை பயன்படுத்துகின்ற பொதுமக்களாம் சரி, இளைஞர்களாம் சரி, அதற்கு அடிமையாகி அந்த கஞ்சா போதையில் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க, தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அந்த கஞ்சா போதை அடைந்துட்டாவே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபடுவதாக தான் எனக்கு கிடைத்தது.